வணக்கம். சாதனைப்பள்ளி சாரதாவின் வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல். குறள் ஒற்றெற்றுணராமை ஆள்க உடன்மூவர் சொற்றொக்கத் தேரப்படும். பொருள்: ஒரு மன்னன் ஒற்றர்களை கையாளும் திறனும் ஒற்றர்களின் செய்தியின் உறுதித்தன்மையை அறிதலுக்குமானதுதான் இந்த குறள். ஒற்றாடல் என்பது ஒரு நாடும் அதன் அரசும் செய்ய வேண்டிய முக்கியமான செயலாகும். நட்பு நாடும் பகை நாடாகும். ஆகவே உளவு அறிதல் அவசியம். அதற்கு ஒற்றர்கள் தேவை. அரசர்கள், நாட்டின் தலைவர்கள் தன் நாட்டினையும் தன் மக்களையும் பகைவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள பிற நாட்டின் படையை குறித்தும் அவர்களின் எண்ண ஓட்டத்தினையும் அறிதல் அவசியம். அதற்காக நியமிக்கப்படுபவர்கள்தான் ஒற்றர்கள். ஒரு ஒற்றர் என்றுமே ஆபத்து. ஏனெனில் ஒற்றரும் மனிதர்கள்தாம். அவர்கள் தவறுதலாக செய்திகளை கூறக்கூடும் அல்லது பகைவர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளவும் நேரிடலாம். ஆகவே 3 ஒற்றர்களை வைத்துக் கொள்க என்கிறது குறள். பெருங்கதை, சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்களும் குறளுக்கு இணையாக நிற்கின்றன. ஒற்றி முன் விடுத்தவர் மூவர் ஒற்று. இது சீவக சிந்தாமணியின் வரி. 3 ஒற்றர்களை குறித்து பேசுகிறது. ஒற்றர்களை 3ஆக வைத்துக் கொள்வது, அவர்களை ஒருவரை ஒருவர் யார் என தெரியாது கையாள்வது மன்னர்களின் வல்லமைகளில் வல்லமை. பகை நாட்டை குறித்த மூவரது செய்தியையும் ஆய்ந்த பின்னரே அவற்றின் உண்மைத்தன்மையையும் உறுதித்தன்மையையும் ஆய்ந்து முடிவு செய்யுமாறு தற்போதைய தலைவர்களுக்கும் அப்போதைய மன்னர்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார் வள்ளுவர்.